மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல் உலக சுற்றுலாத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் பாரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி இலங்கை தினசரி சுமார் 5 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வருவாயை இழக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தகவலின்படி தினசரி 2500 முதல் 3000 வரை சுற்றுலா பயணிகள் குறைவு பதிவாகியுள்ளது. மார்ச் முதல் 8 நாட்களில் 47,646 பேர் மட்டுமே வருகை தந்துள்ளனர். 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 30% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த வருகை குறைவு நேரடியாக மத்திய கிழக்கு பதற்றத்தால் விமான போக்குவரத்து மற்றும் பயண திட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்களால் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இலங்கையின் முக்கிய வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாகும். ஆனால் தற்போதைய நிலைமை காரணமாக தினசரி சுமார் 5 லட்சம் டாலர் இழப்பு நீண்ட காலத்தில் பொருளாதாரத்தில் பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம் என்பன நிலவும் நிலையில் பொருளாதார நிபுணர்கள் இதை கடுமையான எச்சரிக்கை என கருதுகின்றனர். மேலும் மத்திய கிழக்கு வான்வெளி மூடப்பட்டதால் விமான சேவைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது ஐரோப்பா நோக்கி செல்லும் விமானங்களை ஆப்கானிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் வழியாக மாற்றியுள்ளது. இதன் விளைவாக நீண்ட பயண நேரம், அதிக கட்டணம், பயணிகள் எண்ணிக்கை குறைவு என்பன ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையில் 2025 இலங்கை சுற்றுலாத்துறை சிறப்பான வளர்ச்சியை பெற்றது. 2.36 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் 3.2 பில்லியன் டாலர் வருவாய் என பதிவு செய்திருந்தது.